கள்ள சாராயம் குடித்து உயிரிழந்தவங்களுக்கு எதுக்கு நிதி கொடுக்குறீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை பார்த்து கேள்வி எழுப்புறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருளை நாங்கள் தடை பண்ணி வச்சுருக்கோம், இதை திருட்டுத்தனமாக வாங்கி குடித்து செத்து போனவனுக்கு எதுக்கு நிதி கொடுக்குறீங்க, யார் காசை எடுத்து கொடுக்குறீங்க? இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறான் ஒருத்தன், அவன் பணத்தை எடுத்து கள்ளசாராயம் குடித்து இறந்து போனவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. மொத்தம் இது வரைக்கும் 1 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் உயிரிழப்பாங்கன்னு தெரியாது. இவ்வளோ பேருக்கும் யார் காசை எடுத்து கொடுக்குறீங்க? பொறுப்பானவன் ஒருத்தன் வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், அவன் காசை எடுத்து பொறுப்பில்லாத கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவனுக்கு கொடுக்குறீங்க. இது ஊக்கப்படுத்துகிற மாதிரி தானே ஆகுது. ஒரு தவறான வழியில் போகிறவனுக்கு இன்னும் காசு கொடுத்து அவனை இன்னும் அதே வழியில் உந்துதல் கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. இது தவறான விஷயம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சரமாரியான கேள்விகளை எழுப்புறாரு, கண்டனங்களும் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக தமிழகத்தை சேர்ந்த 2 இராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க. இளம் வீரர்கள். அவங்களுக்கு ஏதாச்சும் காசு கொடுத்தீங்களா? தமிழக மீனவர்கள் நடுக்கடலில் சுட்டு இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் நிதி கொடுத்தீங்களா? இப்படி தமிழக நிதிகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தாமல் நீங்கள் செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காக ஒரு உயிரிழந்த குடும்பத்திற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கீடு அப்படின்னு கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம்? தமிழக ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் நியாயமானதா அல்லது தவறானதா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.